ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். புதிய வருமான வரி மசோதா ஏன் தேவை என்றும் இதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன எனவும் பாஜக அறிவுசார் பிரிவின் துணைத் தலைவர் சுந்தரராமன் விளக்கியுள்ளார். இதுகுறித்து அவர், புதிய வருமான வரி மசோதாவானது 1961ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வருமான வரி சட்டத்தை எளிமையாகவும் நீண்டகால தேவைகளுக்கு பொருந்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டது. பழைய வருமான வரி சட்டத்தில் 65 முறை திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதனால் சட்டம் எளிதில் அணுக முடியாத அளவுக்கு மாறியது. அதில் விதிகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. நவீன பொருளாதார மாற்றங்களை கருத்தில் கொண்டு இதை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் எழுந்தது. இந்த புதிய எளிமைப்படுத்தப்பட்ட சட்டத்தில் புரோவிஷியஸ் எனப்படும் 1200 விளக்க குறிப்புகள் மற்றும் 900 விளக்க உரைகள் நீக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் ஒரே இடத்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. 57 புதிய அட்டவணைகள் சேர்க்கப்பட்டு சட்டப்பிரிவுகள் விளக்கப்பட்டுள்ளன. முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு போன்ற கருத்துக்கள் நீக்கப்பட்டு வரி ஆண்டு என புதிய அமைப்பு கொண்டு வரப்பட்டுள்ளது. கணக்கீடு மற்றும் கட்டண காலக்கெடு எளிமையாக்கப்பட்டுள்ளது. பழைய சட்டத்தில் 819 பிரிவுகள் இருந்த நிலையில் இது 536ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தொழில்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்க சில பழைய விதிகள் நீக்கப்பட்டு புதிய வணிக சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மூலதன முதலீடுகளை ஊக்குவிக்க வரி விதிகள் சரி செய்யப்பட்டுள்ளன என்று சுந்தரராமன் விளக்கியுள்ளார்.